ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் தனி கொடுத்தனம் வந்ததுலேருந்து நம்ம வீட்டுக்கு வாரம் ஏதாவது ஒன்று புதுசாக வாங்குவேன். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ண தான் என்னென்ன பொருள் வேணுங்கிறது தெரியுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது தான். இது வாங்கினியான்னு கேட்டால் கண்டிப்பாக இது வாங்கினது இல்லைங்க. எங்கள் அம்மாகிட்ட ஆட்டை போட்டது தான். என்ன ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு ஒரு சாமி மாடம் புதுசாக வாங்கியிருந்தேன். அதில் அந்த முக்காலி வைக்க முடியல, பித்தளை முக்காலி குட்டியாக இருக்கும் இல்லையா விளக்கு வைக்க, அது வைக்க முடியல. அந்தளவு ஸ்பேஸ் அதில் கொடுக்கல. அதனால எங்கள் அம்மாகிட்ட போய் நான் என்ன கேட்டிருந்தேன்னா, அம்மா எனக்கு வைக்க முடியல, எனக்கு சின்னதாக ஏதாவது தட்டு மாதிரி இருந்தால் கொடுங்க, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, எல்லாம் சாக்கு பையில் இருக்குது, அதை பார்த்து நீ எடுத்துக்கினாங்க. சாக்கு பையை திறந்து பார்த்து எடுத்துகிட்டு இருந்தது என் பையன் என்ன பண்ணால் ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பேரன் ஆசையாக எடுத்து வச்சுருக்கான், அதெல்லாம் எனக்கு வேணாம், அவன் என்னென்ன எடுத்து வச்சுருந்தானோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. இதனால் எனக்கு இந்த பொருள் எல்லாம் ஃப்ரீயாக கிடைச்ச பொருள் எங்கள் அம்மாகிட்ட இருந்து. இதுக்கப்புறம் வர பொருள் எல்லாம் நானும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணது. ரொம்ப ஹெவியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னு நினைக்காதீங்க. நான் வாங்குகிற எல்லா பொருளுமே 140 ருபீஸ் தான். இங்கே எங்கள் ஊரில் ஒரு மண்டபத்தில் 140 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த 5 முறம் இருக்குது, 5 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன குட்டியான முறம் தான். இது 140 ருபீஸு. அதுக்கப்புறம் என் பையன் அடிக்கடி உச்சா விட்டுறான். அதனால போர்வெல்லாம் பெரிய பெரிய போர்வை தூக்கி துவைக்க முடியல. அதனால் அங்கே அந்த 140 ருபீஸ்க்கு போர்வையும் விற்றாங்க. அந்த போர்வையும் வாங்கிட்டேன். அந்த போர்வை கொஞ்சம் நல்லா நூல் போர்வை மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் ப்ரீத்தபிளாக நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி துவைச்சிட்டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 10 கிளாஸ் 140 ருபீஸ்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நான் ஒரு செராமிக் கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் இந்த கிளாஸ் எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இதை பார்த்துட்டு இதே கிட்டத்தட்ட நான் இதில் ஒரு டிசைன் வச்சுருக்கேன் கிளாஸில். அந்த டிசைன் அங்கே பார்த்தேன். ஒரு 5 கிளாஸ் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி பார்த்தா அந்த பாக்ஸில் 248 ருபீஸ் போட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட 250 தான். அது என்ன கணக்கில் போட்டு வச்சுருந்தாங்களோ 248 ருபீஸ்னு. அவங்கள்ட்ட கொஞ்சம் குறைச்சி தர முடியுமான்னு கேட்டேன். இல்லை, இந்த பாக்ஸில் போட்ட இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளாஸை இந்த 140 ருபீஸ் கடையில் பார்த்தது எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா எனக்கு இது ரொம்ப வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இதை வாங்கிட்டு கொண்டு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சிட்டு இருந்தால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை வாங்கி இப்போ நீ 10 பேருக்கு ஜூஸ் வச்சு தரப்போறியா, எதுக்கு வாங்கி இந்த மாதிரி வச்சுருக்க, நாம் இருக்கிறதே 2 பேர், 2 கிளாஸ் வச்சு தானே குடிக்க போகிற, அதை ஏன் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தார். இருந்தாலும் இதில் ஒரு ஆசை தானேங்க, இதை பார்த்து வாங்கினோன்னே அதை வாங்கி வச்சுட்டேன். ஆனால் யூஸ் பண்ண போகிறது என்னவோ 2 தான். அதுக்கப்புறம் அவர் ஏதோ டூல் பாக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தார். அது ஒரு 140 ருபீஸ் தான். இதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் ஹோல்ட் டூல் பாக்ஸ் இதுவும் ஒரு 140 ருபீஸ் தான். இதையே வாங்கினீங்க, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்டதுக்கு, உன்ன மாதிரி நானே ஏதோ அவசரம் ஆத்திரன்னா வேணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் டப்பா 3 வாங்கினேன் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி உடஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரவுண்டாக இருந்ததை உடச்சி எடுத்துகிட்டு வச்சு தான் யூஸ் பண்ணேன். நல்லால, உடஞ்சிருந்ததோட யூஸ் பண்ணேன். நான் ஏமாந்த கதை கூட இது. அப்புறம் ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக இது ஒர்த்தபிள் தான். என்னோடய குட்டி பையனுக்கு தான் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக பெரிய ஆளுங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இந்த டூல் பாக்ஸ் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் இன்னும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் வாங்கினோடனே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, இந்த மாதம் இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டார் போல். இந்த கப்பு 3 140 தான். இதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு 3500 அளவுக்கு வாங்கியிருக்க, அடுத்த மாதத்துக்கு கண்டிப்பாக உனக்கு எதையும் வாங்கி தரமாட்டேன், ஏதாவது பாத்திர கடைக்கு இனிமேல் கிடையவே கிடையாது, இருக்கிற பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இந்த பாத்திரத்தை பார்த்தா எனக்கு ஏன் தான் இப்போ ஆசை வருதுன்னு எனக்கே தெரிலங்க. கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடிலாம் எனக்கு பாத்திரத்தை பார்த்தா எந்த ஆசையும் கிடையாது. பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி ஆசைலாம் வருது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆசை வரும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.